ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 840வது நாமாவளியாக ஓம் சுத்தாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி கலங்கம் இல்லாமல் ஆச்சாரசீலனாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா தூய்மையே வடிவமானவர், அப்பழுக்கற்றவர் அப்படின்ற அர்த்தங்களை எல்லாம் பார்த்தோம். இந்த நாமாவளியில் சுத்த அப்படின்னா சுத்தமான, தெளிவான, குற்றமற்ற, புனிதமான, கலங்கமற்ற, வெள்ளையான, ஒளியுடைய, நேர்மையுள்ள, ஒழுக்கமுற்ற அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் இந்த சப்தம் குறிக்கும். அப்படி இறைவன் இந்த தன்மை வடிவமாக புனிதமாக இருக்கார், கலங்கமற்றவராக இருக்கார், ஒளி உடையவராக, பிரகாசம் உடையவராக இருக்கார், நேர்மையுள்ள, அதாவது சத்தியஸ்வரூபமாக இருக்கார், ஒழுக்க சீலராக இருக்கார் அப்படின்ற அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கும். ஆனால் இந்த ஜீவாத்மா எப்படி இருக்குது அப்படின்னா அது பல்வேறு விதமான மாயைகளால் சூழப்பட்டதாக இருக்குது. ஏன்னா இந்த ஆத்மா வரும்பொழுதே அந்த ஆத்மாவுடைய பாப புண்ணியத்தோடு வந்திருக்கு இந்த பூமிக்கு. அப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா மும்மலங்கள் இருக்கும். ஆணவம், கர்மம், மாயை அப்படின்ற மும்மலம் இருக்கும். இரு வினையும் இருக்கும், நல்வினை, தீவினை. அதனால தான் சொல்கிறார் இல்லையா, இருவினையும் மும்மலமும் அற இரவியோடு பிறவி அற அப்படின்னுவார். அப்போ இந்த இரண்டு வினைகளும் மும்மலங்களும் இந்த ஆத்மாவோடு இருந்து சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்குது. அப்போ பரம்பொருள் இந்த தன்மையில் இருக்கார் அப்படின்னா அந்த பரம்பொருளை வழிபாடு செய்யும் பொழுது அந்த பாக்கியமெல்லாம் நமக்கும் கிடைக்கும். அப்போ அந்த இறைத்தன்மையை நம்ம நினைத்து வழிபாடு செய்து உயர்கதி, அதாவது புனித நிலை அடைஞ்சிருக்கா. நம்ம சமீபத்தில் 19ஆம் நூற்றாண்டில் கூட பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் எல்லாம் அந்த இறைவனையே நினைத்து இறைத்தன்மை அடைந்திருக்கா. நம்ம சிவாலயத்துக்கு போனோன்னா 63 நாயன்மார்கள் எல்லாம் இருப்பாள். அவள் எல்லாமே அந்த தன்மை அடைந்தவா தான். அப்போ இந்த ஜீவன்கிட்ட இருக்க அந்த குறைகளை எல்லாம் நினைத்து அந்த குறைகளை நாம் போக்கிக் கொள்ளும் பொழுது அந்த புனித தன்மையானது நமக்கு கிடைக்கும். அதை திருப்புகழில் அழகாக சொல்லுவார். மனமெனும் பொருள் வான் அறை கால் கனல் புனலுடன் புவி கூடியதோர் உடல். இந்த சரீரத்தை சொல்கிறார். வடிவு கொண்டு அதிலே 13 வகையாலே வரும் சுகம் துயர் ஆசையிலே உழல் மதியை வென்று. இந்த பல்வேறு விதமான இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய ஆசாபாசங்களால் ஏற்படக்கூடிய சுகதுக்கங்கள் இதால் என்ன ஆகும்னா இந்த மதி, அதாவது இந்த அறிவுன்னு சொல்லக்கூடியது தடுமாற்றம் ஏற்படும். அப்போ அந்த மதியை வென்று பராபர ஞான நல்வழி பெறும்படி, அந்த இறைவனுடைய அந்த ஞான நல்வழி அதை அடையும்படி நாய் அடியேனை நின் அருள் சேராய் அப்படின்றார். அடியார்கள் எல்லாம் தன்னுடைய நிலையை சொல்லும்போது நாயிற்கடையாய் அப்படின்வார். நாயினும் மேம்பட்டவனாக இருக்கேன், நாயினுக்கும் பின்னாடி இருக்கேன் அப்படின்றார். ஏன் இந்த நாயை சொல்கிறா அப்படின்னா இந்த நாயானது ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னா அதை யாராவது கல்லால் அடித்தா அந்த கல்லை கடிக்காது, யார் அடித்தாலோ அவளை தேடும். ஆனால் இந்த ஜீவன் இருக்கே, நமக்கு வரக்கூடிய அந்த ஊழ்வினையால் தான் இவ்வளோ துன்பம் வருது. அந்த ஊழ்வினையை போக்கக்கூடிய அந்த இறைவன் எடுத்த நாடாமல் அது பல்வேறு விதமாக எல்லார்கிட்டேயும் போட்டி பொறாமை பிரச்சனைகள் மற்ற ஜீவன்கிட்ட போயிட்டு இவாளால் தான் நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னு அந்த ஜீவன்கிட்ட போகும். அப்போ அந்த நாயினும் கடையாக இருக்கேன். அபிராம்பற்று வர்ணிக்கும் பொழுது நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் அப்படின்னுவர். அப்போ இதெல்லாம் எதற்காக சொல்கிறா அப்படின்னா இந்த ஜீவாத்மா பல்வேறு விதமான வினைகளால் பல துன்பத்தை அடையுது, அழுக்குகளோடே பல ஜென்மம் எடுத்துகிட்டே இருக்குது. இறைவன் விமலனாக இருக்கார், அப்பழுக்கற்றவராக இருக்கார். அப்போ அந்த அப்பழுக்கற்ற சுத்தமான அந்த பரம்பொருளை நம்ம நாடும் பொழுது அந்த பாக்கியம் நமக்கு சித்திக்கும். அதை தான் இந்த நாமாவளி கலங்கம் இல்லாமல் ஆச்சாரசீலனாய் இருப்பவராக குமார பரமேஸ்வரனை வர்ணிக்கிறது இந்த நாமாவளி. ஓம் சுத்தாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.